தள்ளி நில்லுங்க மாமனாரே. அங்க வெயில் அடிக்கலாம். கார் போட சொல்லிடு, வெயில போட்டா எப்படி? நேரில் போட்டுங்களா? அக்கா என்னக்கா இது? இல்லே என்ன எனக்கு எதிராக ஏதோ சதி செய்தியோ? என்ன மாமனாரே பேசுறீரு? நீரு எங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எங்களுக்கு சார் போட்டீரு, அது பேர் சதியா? அதுக்காக மாமனார் நீ நிக்கிறீர, உனக்கு கௌரவம் செய்யறதுக்காக சார போட்டா சதின்னு சொன்ன எப்படி? ஏன் மாமனார் என்ன எனக்கு தான் சிங்க? அங்க சார் போட்டுக்கலாம், உட்காருங்க. நான் எதுக்கு அங்க உட்காரணும்? நான் எதுக்கு அங்க? என்னக்கா என்னங்கய்யா ஐயா நீங்க என்ன நல்லா இருக்குமா? வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் நின்னுகிட்டு இருக்கேனே, எனக்கு என்ன இங்க? எங்க ஊருக்காருல பெரிய மனுஷன் என்ன நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன், எல்லாம் வந்து சொல்லுங்க. இல்ல நான் நிக்க எனக்கு தேவையில்ல. சேர் உட்காருங்க. இல்ல என்ன உட்கார வை, புரிஞ்சு அவங்க அக்காவையும் பக்கத்துல உட்கார வைங்க. இவனை கரியா என்ன போட்டு தள்ளுறதுக்கு என்னக்கா இது? அப்படி அக்கா இங்கதான் எசக்கி அவனுக்கு அடையாளம் காட்டினோம். ஆமால. வழக்கமா 3 சுத்து தானே சுத்தி விடுவானுங்க, அதுவும் பொறுமையா தான் சுத்தி விடுவானுங்க. நமக்கு திக்கு திசை தெரியும், இப்போ இம்புட்டு சுத்தி விட்டுருக்கானுங்களே. நம்ம இப்போ எந்த திசையில போக? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சரி, இந்த வாக்குல போவோம். இப்படிதான் உங்க முன்கோவத்தால நீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஆனா இப்ப சொல்றேன், உங்களுக்கு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண் முன்னாடியே இருக்கு. ஆனா நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன மண்ணாங்கட்டி ஆப்பர்ச்சுனிட்டி? அப்படி கேளுங்க, அதோ அங்க தொங்குதே அந்த உரிப்பானதான். ஏன் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா பாத்தீங்களா? நீங்க அந்த பானையை பார்த்தா மட்டும் போதாது, அதுக்குள்ள என்ன இருக்கும் அத பாக்கணும்ல. என்ன 5 பவுன் சங்கிலி இருக்கு அதானே? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பாஸ் நீங்க சிம்பிளா உங்களால யோசிக்க முடியாதா? இந்த உரியடியில கலந்துகிட்டு அந்த பானையை அடிச்சா அதுல இருக்கிற சங்கிலி உங்களுக்கு, அதை கொண்டு போய் ரத்னா கழுத்துல போட்டா ரத்னாவே உங்களுக்கு கிடைச்சிட மாட்டா? சௌந்தரம், என்னல இந்த மாதிரி ஒரு சொத்த ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அவனை அங்க அடிடான்னு சொன்னா அவன் பாட்டுக்கு இங்க வந்து நம்மள பொறந்துட்டு போறான். அக்கா இந்த பார்க்கா, சண்டைன்னு வந்தா அங்கங்க அடி வெளுத்தான் செய்யும். எனக்கு பெருசா பட்டுச்சுக்கா. எனக்கு இத சம்முவும் செஞ்சிருவான்ல. இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்னக்கா சொல்லுத நீ? என்ன வாய்ப்பு? மத்தவனை எதுக்குல நீ தேவையில்லாம நம்பணும்? பேசாம நீயே களத்துல இறங்கிரு. நானா? வேற யாரு? இந்த பாரு, இந்த போட்டியில ஜெயிக்கிறது நமக்கு முக்கியம் இல்ல, அந்த யசக்கி மண்டைய புடைக்கணும். அதுக்கு சரியான ஆளு நீதான்ல. களத்துல இறங்கு. அப்படிங்க? இது பாருல, காசுக்கு வேலை பாக்குறவன் கிட்ட கவனமே இருக்காது. உன் மனசுல வெறி இருக்கு. நிச்சயம் நீ அந்த எசக்கியோட மண்டைய உடைப்பல.
நீ ஏன் இறங்குன்னு சொல்லுதேன். ஆமாங்கா, இது சரியான சந்தர்ப்பந்தேன். இசைக்கு மண்டை உடைஞ்சாலும் சரி, அவ செத்தாலும் சரி, இது கொலை கேஸ் ஆகாது. இந்த விளையாட்டுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரியா தஞ்சுனே கை கொடுத்தா. இந்த முறை யாருமே உரியடிக்காம போட்டி முடிய போகுது போல. யாராவது மாவீரன் இருக்கீங்களா? இந்த உரியடிக்க முன்னால வரீங்களா? அக்கா சூப்பர்க்கா, இப்பதான் நேரடியா நான் களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஆமால, ஐயா, இப்பதான் உங்க கழுத்துல தையல் பிரிச்சிருக்கு. பார்த்து கொஞ்சம் சூதானமா இருங்க ஐயா. இலே விளங்காதவனே, தையல் தான் ஏற்கனவே பிரிச்சாச்சுல்ல. இந்த போட்டியில நான் செய்ய வேண்டிய வித்தைய காட்டி நான் ஜெயிச்சாத்தாம்லே இந்த தழும்பு மாறும். ஆமா ஆமா. இந்தா, இத மைக்ல பேசுறவட்ட கொண்டு போய் கொடுத்து இதே மாதிரி அவரும் பேசணும். சரிங்கய்யா. சொல்லு. இதுல எழுதி இருக்கிறதா ஐயா படிக்க சொன்னாங்க. சரிங்க. இப்பொழுது உரிய அடிக்க உங்களது அன்பு தலைவன் பாயும் புலி, சீரும் சிறுத்தை, தாவும் குள்ளனரே ஐயா சவுந்தரபாண்டி அவர்கள் நேரடியாக உரியை அடிக்க களத்தில் இறங்குகிறார். எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க.